ஓடாதே வேணாம் நில்லு. மாமா. நில்லுன்னு சொல்றல. சொல்ல கேளுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? அத்தை ஏதாவது பண்ணுங்க அத்தை. என் உடம்பெல்லாம் எரியுது. மாமா ஓடி புடிச்சு விளையாடிக்கிட்டு நம்மள வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. எனக்கும் கடுப்பாதான் இருக்க. பொறுமையா இரு. சட்டுன்னு எதையும் செய்ய முடியாத ஒரு நிலைமையில நான் இருக்கேன். நல்ல வேஷத்தை போட்டாச்சுல, கொஞ்சம் பார்த்து பதமாத்தான் ஆட்டத்தை ஆரம்பிக்கணும். சரி வா. வணக்கய்யா. வா செல்வம். தம்பி ஃபோன் பண்ணி வர சொன்னாரு. ஆமா, கட்டில் நுடைஞ்சிருக்கு, அவன் பார்த்து கொடுத்துட்டு போ. சரிங்க. புனிதா, சித்தப்பா இதோ வரேன். இவரை இனிய நேரம் கூட்டு போ. சரி சித்தப்பா வாங்கண்ணா. இந்த ரூம் தான். சரிம்மா. ஐயா வணக்கய்யா. அப்பா கட்டில் உடைஞ்சிருக்குன்னு சொன்னாரு. ஆமாண்ணே, பாருங்க. ஏற்கனவே ஒரு கட்டில் உடைஞ்சதா அப்பா சொன்னாரு. தம்பி அனுப்பிச்சு வச்சேன். இந்த கட்டில் தானா? ஆமாண்ணே. நல்ல தேக்கு கட்டிலாச்சே. யானைக்குட்டி மீச்சா கூட உடையாது. எப்படி உடைஞ்சது? ஐயா பெரிய ஆளுங்கயா நீங்க. இந்த கட்டிலே உடைச்சிருக்கீங்க. யோ, வந்த வேலைய பாரியா, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காத. ஏய், என்னடி சிரிச்சிட்டு இருக்க? இங்க என்ன காமெடியா பண்ணிட்டு இருக்காங்க? அவர் உன்னதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ யானை குட்டின்னு அது புரியாம சிரிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப நீ என்ன யானை குட்டியோட மோசமாவா இருக்க? மாமா உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். ஏனியா, ஏன்டா சாப்பிட வரல? இல்லப்பா, கட்டில் சரி பண்ணிட்டு இருந்தாங்க, அதான் லேட் ஆயிடுச்சு. என்ன செல்வம், வேலை முடிஞ்சா? சரி பண்ணியாச்சியா. ஆனா பாருங்க, கட்டில் கால் உடையிறது ஒரு நல்ல சகுனம் தான். அதுவும் ஒரு கால் மட்டும் உடைஞ்சிருக்கு. அப்படி உடைஞ்சா கண்டிப்பா ஆம்பளை பையன்தாயா பிறக்கும். யோ, ஐயோ, அவன் என்னன்னா நான் என்னன்னு தெரியலையே. அப்ப நம்ம வீட்டுல பேர குழந்தை ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லு. ஆமாங்கய்யா. ஏய், இங்க வர்றா. அதுக்குள்ள ராசாத்திக்கு வெக்கத்தை பாரு. இல்ல செல்வம், இதை வச்சுக்கோ. சில்லற இல்லைங்கய்யா. பரவாயில்ல, வச்சுக்கோ. நல்ல செய்தி சொல்லியிருக்கல. வரங்கய்யா. வரேன் தம்பி. போயிட்டோம். உட்கார்றா. எல்லாம் அந்த கடவுள் அருள். ராசாத்தி போகும்போது நடந்த பாலாபிஷேகம் தான் காரணம். அத்தை அப்ப அந்த கட்டில் உடைஞ்சது கூட ஒரு காரணம் இருக்கு அத்தை. அது சும்மா ஒன்றும் உடையல, ஏதோ நடந்திருக்கு. எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு கண்மணி. அப்போ அவளை கூப்பிட்டு என்ன நடந்ததுன்னு கேளுங்க அத்தை. கேக்குறேன் கண்மணி, ஆனா இப்ப வேண்டாம். இங்கிருந்து எல்லாரும் போகட்டும். என்ன நடந்துச்சுன்னு விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கு அந்த ராசாத்திக்கு. அவர் வேற ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டாரு. இந்த சந்தோஷத்தை கொண்டாட ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணலாம்? கேசரி பண்ணி கொடுக்கலாம். ஐயோ, சந்தோஷத்துல கிச்சனுக்கு போகாம மாடிக்கு ஓடி வந்துட்டோம். ராசாத்தி,
என்னமோ வேகமா மேல போன அதே வேகத்துல கீழே வந்துட்ட. மாமா கிச்சனுக்கு போறதுக்கு பதிலா மாடிக்கு போயிட்டேன். அப்படியே மேல போய் தொலைய வேண்டியதானே. எங்களுக்கும் அப்படித்தாம்மா, தலைகால் புரியல. கார்பெண்டர் ஆம்பளை புள்ளன்னு சொன்னதும் எங்களுக்கும் சந்தோஷத்துல என்ன பண்றதுனே தெரியலம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருமா, நல்லா இருமா, நல்லா இருமா, நல்லா இருமா. அத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. பொண்ணுக்கு 2 ஆம்பளை பிள்ளையா பெத்து கொடு. பெரியத்த நல்லா இருமா. சரி, முதல்ல பூஜை ரூமுக்கு போய் சாமி கும்பிடு. சரி. ம். அத்தை, அவளை எதுக்கு அத்தை பூஜை ரூம்க்கு அனுப்பி வச்சீங்க? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. நீ கொஞ்சம் அமைதியா இரு. ராசாத்தி, சாமி கிட்ட வேண்டிக்கிட்டியா? வேண்டிக்கிட்டேன் அத்தை. நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கும். அந்த ஆத்தாவோட அருள் உனக்கு முழுசா கிடைக்கும். சரிங்க அத்தை. ஆமா ராசாத்தி, அந்த கட்டில் உடைஞ்சதெல்லாம் இருக்கட்டும். நீ ஏதோ மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை வச்சுக்கிட்டு சுத்துற மாதிரியே இருக்கு. என்னன்னு சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. அது அத்தை சொல்லு ராசாத்தி, நான் உன் அம்மா மாதிரி தானே. உன் அம்மா கிட்ட நீ சொல்ல மாட்டியா? அப்படிலாம் இல்ல அத்தை. அப்புறம் என்ன சொல்லு. சொல்லு ராசாத்தி, சொல்ல. ஏன் அமைதியா இருக்க? அது அத்தை ராசாத்தி, ஆ? இனிய மாடியில் ஏதோ காணோன்னு தேடிட்டு இருக்கான். உன்னை கூப்பிட்டான் போ. இத போறேன் அத்தை. மாமா கூப்பிடுறாரு. இது போயிட்டு வந்துடுற அத்தை. கடைசி நேரத்துல இந்த மங்கை எங்க இருந்து வந்தா? ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. இல்லாம அந்த ராசாத்தி குழந்தை விஷயத்துல இவ்ளோ சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்கா. என்ன நடந்திருந்தாலும் சரி, ராசாத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்பாம நான் விட மாட்டேன். எங்க மாமாவை காணோம்? எங்க போனாரு மாமா? உன்னாலதான் மாமா கூட ரொம்ப சந்தோஷமா பேசுறேன். இப்போ உனக்கு என்ன பைத்தியம் அதுக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு? ஏய் பைத்தியம், அதுக்கு எதுக்கு நீ முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்க? உன்கிட்டலாம் பேச முடியாதுடி. ஏன் மாமா? பின்ன இப்ப எது பேசினாலும் ஏடா கூடமா பேசிக்கிட்டு இருக்க நீ. இப்ப கூட பாரு, நீ எதையோ நினைச்சுக்கிட்டு கட்லுக்கெல்லாம் முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்க.
இதெல்லாம் ரொம்ப தப்பு, புரிஞ்சுக்கோ. ஓ அப்படியா? சரிங்க சாமியாரே. என்ன அப்ப ஏதோ தெரியாம பால் அபிஷேகம் நடந்து போச்சு. பாத்தீங்களா, அன்னைக்கு நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? நடந்தது பால் அபிஷேகமே இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப பால் அபிஷேகம் நடந்துருச்சுன்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அதே மாதிரி கொஞ்ச நாள் போனா மத்த விஷயங்களும் தானா நீங்க ஒத்துக்கிட்டு நடக்கும் மாமா. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுடி. நடக்கும் மாமா. இத பாருடி, பால் அபிஷேகம் நடந்தது மட்டும் இல்ல, இந்த உலகமே ரெண்டா பொளந்து பூமிக்குள்ள போனாலும் ம்? நான் உன்னை தூக்கி வச்சு கொஞ்சி சீராட்டுவன் மட்டும் நினைக்காத. நீங்க என்ன தூக்க முடியாதுன்னு எனக்கே தெரியுமே. அப்போ நான் கொஞ்சம் சீராட்டுவேன் நினைச்சியா? அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. ஆ, கனவா? ஏய் ஏய், கனவு உலகத்துக்கு போயிட்டாளா? எதுக்கு எடுத்தாலும் இமேஜினேஷனுக்கு போயிடுறா. ஃபிட்டா இமேஜினேஷன்லயே குடும்பம் நடத்துவா போல. ஒரு நாளைக்கு அந்த கனவெல்லாம் புடிச்சு கொளுத்துறேன் பாரு. ஏய், என்ன இவ என்னைய பார்த்துட்டு நிக்கிறா? ஏய், என்னடி வேணும் உனக்கு? மாமா வெளியில போறீங்களா? இல்ல, வேட்டைக்கு போறேன். வரியா? இல்ல மாமா, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. எனக்கு இங்க வேலை இருக்கு. ஆனா வரும்போது எனக்கு பூ மட்டும் வாங்கிட்டு வாங்க. என்னது, பூவா? ஆமா, ஒரு 5 முழம் மல்லிகை பூ வாங்கிட்டு வாங்க. பூவே வாங்கிட்டு வர மாட்டேன்னு சொல்றேன், இதுல 5 முழம்? மாமா நீங்க வாங்கிட்டு வரணும். ஏய், என்னடி அதிகாரமா? பிச்சு விடுவோம், பிச்சு. முடியாதுடி. என்னடி பண்ணுவ? மாமா வாங்கிட்டு வாங்க மாமா, ப்ளீஸ் மாமா. இந்த மாதிரிலாம் கெஞ்சி கேட்டாலும் வாங்கிட்டு வர மாட்டேன், கொஞ்சி கேட்டாலும் வாங்கிட்டு வர மாட்டேன். பூவை தவிர வேற ஏதாவது கேளு, வாங்கிட்டு வர ட்ரை பண்றேன். அப்ப அல்வா? சாவடிச்சிருவேன். அப்ப பூ? உனக்கு அதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. வேற ஏதாவது கேளு. மாமா வாங்கிட்டு வாங்க மாமா. முடியாதுடி. மாமா என் செல்ல மாமால, வாங்கிட்டு வாங்க மாமா ப்ளீஸ். இந்த பாரு, தள்ளி நில்லு, தள்ளி நில்லு. முடியாதுடி, நான் கிளம்புறேன். ஏய், கைய விடுறீ. வாங்கிட்டு வரேன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் கைய விடுறேன். கைய விட புரியா இல்லையா? போ. இல்ல மாமா, நீங்க வாங்கிட்டு வாங்க மாமா. முடியாதுடி. மாமா கைய விடுறீ, பொடி பைத்தியம். மாமா நீங்க வாங்கிட்டு வருவீங்க. மாமா கண்டிப்பா நீங்க வாங்கிட்டு வருவீங்க. எனக்கு தெரியும் முடியாதுன்னு சொல்லுவீங்க, ஆனா வாங்கிட்டு வருவீங்க. எதுவுமே பேசாதீங்க, சைலண்டா இருங்க. அவங்க என்ன சொல்றாங்க? டேய் நந்து, என்ன ஜோதில ஐக்கிய மாட்டியா? ஆமா மச்சான், ஐக்கியமாயிட்டேன். டேய், என்னடா சைலண்டா இருக்கீங்க? அமைதியா இருக்கணுமா நாம? டேய், இப்ப எதுக்குடா சிரிக்கிறீங்க? அப்பா சொல்றா. என்னடா வீட்ல பயங்கர அட்டாக்கு போல. ஆனா மாமா இவனை சும்மா சொல்லக்கூடாது.
நம்மக்கிட்ட பிடிக்காத மாதிரியே நடிச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணி கட்டிலேயே உடைச்சிருக்கான். நீ வேற அமைதியாடுறா. மாப்பிள்ள பண்ணது சரிதான். எது கட்டில உடைச்சதா? டேய் யாரா சொன்னா கட்டில உடைச்சான்னு? அப்ப நீ கட்டில உடைக்கலையா? இல்ல மாமா என்ன இல்லங்கிறான்? மச்சான் உடைச்சான்டா, போய் சொல்றான்டா. டேய் என்னடா அங்க பேசிட்டு இருக்கீங்க? ஏன்டா அப்போ உங்க வீட்டுல கட்டில் உடையல? டேய் அதான் இல்லைன்னு சொல்றான்ல. ஓ, எந்த ஒரு ஆசாரியும் வந்து ஆம்பளை புள்ள பிறக்குன்னு சொல்லல. ஐயோ டேய் 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 சிரிச்சு சமாளிக்காம பதில சொல்றா. டேய் நீங்க சொல்ற மாதிரிலாம் ஒண்ணுமே நடக்கலடா. டேய் இனியா. டேய் இப்ப என்னடா? என்னடா உங்க வீட்டுக்கு ஆசாரி வந்தாரு, அவர் எப்படி வந்தாரு? கேக்குறேன் உங்க அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி அவர் லைன் கிடைக்கல, அவரை வீட்டுக்கு அனுப்பிடான்னு சொன்னாரு. ஆஹா, மாட்டிக்கிட்டோமே. நானே அவனை அனுப்பி வச்சேன்டா. அந்த ஆசாரி தான் வந்து உங்க வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. டேய் அது தெரியாம நடந்த விஷயம்டா. மாப்பிள்ள அது தெரியாம நடந்த விஷயம் இல்லடா. ராசாத்தி பால் அபிஷேகம் பண்ணால, அதனுடைய எஃபெக்ட் தான். பரவாயில்லையே, பவர் ஃபுல்லா வேலை செய்து போல இருக்கு. டேய் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லடா. மாமா இவன் பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படியே ஒண்ணுமே பண்ணாத மாதிரி நடிக்கிறான் பாரு. நடந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது இன்னும் 10 மாதங்கள் தான் ஒரு குட்டி இனியன் கபடி விளையாட வந்துருவான். இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் உங்களை பார்க்க கூட வர மாட்டேன் பாத்துக்கங்க. ஆமா 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 ஆமா. எப்படி ராசாத்தியை விட்டுட்டு நீ எங்களெல்லாம் பார்க்க வருவ? டேய் போங்கடா. போ போ, எங்களுக்கு என்ன? போயிட்டு இன்னொரு கட்டில கூட ஓட என்னமோ பண்ணு. வராம போறா அதானே. போயிட்டா ராசாத்தியா? இவ எதுக்கு இப்ப ஃபோன் பண்றா? ஹலோ, எதுக்கிட்ட இப்ப ஃபோன் பண்ண? ஏய் சொல்றல, கேக்குதா இல்லையா? ஹலோ ஹலோ, ஏய் கேட்டுட்டு இருக்கல, சொல்லு. ஏய் என்ன லூசா நீ? பேசவே மாட்டேங்கிற? ஏய் ராசாத்தி, இப்ப பேச புரியா இல்லையா? யாரு நடு ரோட்ல பைக் நிப்பாட்டி பேசிட்டு இருக்கான்? ஏய் நான் பேசிட்டே இருக்கேன், நீ பதிலே பேச மாட்டேங்கிற. எவ்வளவு நேரம் தான் நம்மளும் இப்படியே நிக்கிறது? யாரு இவன்? நம்ம ஊர்ல வந்து நமக்கே ஆன் அடிக்கிறான். டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கான். இருக்கு அவனுக்கு, எவனா இருந்தாலும் இறங்கி வரட்டும். இனிமே வேலைக்காகாது, இறங்கிட வேண்டியதான். டேய் யாரா நீ? பைக்கை நடு ரோட்ல நிறுத்தி வச்சிட்டு இருக்க? ஆறு அடிச்சா ஒதுங்கி போன சென்ஸ் இல்லை உனக்கு? ஆன் அடிச்சா ஒதுங்கி போணுமா? நீயே வண்டியை வலிச்சுட்டு போக வேண்டியதானே? என்னடா திமிரா பேசுற? ஏய் யார்கிட்ட? டேய் நீ இனியன் தானே? ஆமாண்டா. நீ குமரேசன் தானே? ஆமாடா மாப்ள. டேய் டேய் குமரேசா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்க மச்சான். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு தெரியாதாடா, கபடி தான். நேஷனல் லெவல்ல ஜெயிக்கணும், அதான் அப்படியே எல்லாம் போயிட்டு இருக்கு. சூப்பர்ரா. இந்த டைம் நான் போக வேண்டியது. எங்க அப்பா என்ன சொல்லிட்டாருன்னா, நீ நெக்ஸ்ட் டைம் போடா, அண்ணன் போகட்டும்னு அவர் அனுப்பி வச்சிட்டாரு. டேய் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? இத்தனை வருஷம் எங்கடா போன நீ? நான் காலேஜ் முடிச்சேன், சென்னை போயிட்டேன்டா. அதுக்கப்புறம் அப்படியே பூனே போய் செட்டில் ஆயிட்டேன்டா. நம்ம ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு வந்தேன். டேய் நம்ம பார்த்து கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சுல்ல? ஆமா மாப்ள. ஆமாண்டா. நம்ம ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஊரோட அருமை தெரியுது. ஏன் மாப்ள சிரிக்கிற? பின்ன
ஊரை விட்டு போனவெல்லாம் இதே வார்த்தையை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாம் வெளியே கத்துக்கிற பாடம் தான். நம்ம பட்ட கஷ்டம் வேற யாரும் படக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் சொல்றது. அதனால தாண்டா நான் ஊரை விட்டே போறதில்ல. சரி மாப்ள, ரொம்ப நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். காலையில பொண்ணு வேற பார்க்க வேண்டியது இருக்கு. டேய் என்னடா சும்மா ஊருக்கு வந்தேன்னு சொன்ன? சொன்னேன்தான், இருந்தாலும். ஆஹா, ரைட்டு ரைட்டு. சரி மாப்ள, ஒரு நிமிஷம் இரு. டேய் எங்கடா? இருடா வரேன். என்ன மாப்ள? டேய் இத கொண்டு போய் வீட்ல இதுல என்னடா இருக்கு? இத புடி சொல்றேன். பெருசா ஒண்ணும் இல்ல மாப்ள, நீ வீட்ல கொண்டு போய் கொடு. வச்சுக்கோ. சரிடா. சரி கிளம்புறேன் மாப்ள. காலைல ஃபோன் பண்றேன். பார்க்கலாம் மாப்ள. பாய் பாய். மாமா குடிச்சிருக்கீங்களா? ஏய் என்ன